திங்களோடும் செல்லும்பருதி தன்னோடும் மின்னோடும் முடுக்கலோடும் மங்குகடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள். ஆண்மை கூட்டத்தின் சிங்கம் என்று சிறியோருக்கும் ஞாபகம் செய்யும் முழங்கு சங்கே என்ற பாவேந்தன் பாரதிதாசன் பாடல்களை சொல்லி என் தாயே தமிழே தமிழ் மண்ணே உன்னை வணங்கி வரவேற்புரையை தொடங்குகின்றேன். கலைக்காவிரி நுண்கலை கல்லூரியில் இந்த ஆண்டு ஒரு புதிய வரலாற்று தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாடு அரசினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைய தினம் கல்வி சிறந்த தமிழ்நாடு என்கின்ற திட்டத்தை மாலை 4 மணிக்கு தொடங்கி வைக்க இருக்கிறார். அதற்கு முன்னோட்டம் எல்லா மறுமலர்ச்சியும் எல்லா புரட்சியும் திருச்சியிலிருந்து தான் தொடங்கியிருக்கிறது தமிழ்நாட்டு வரலாற்றில். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாங்கள் திருச்சி மண் காலையிலேயே அந்த நிகழ்ச்சியை நாங்கள் கொண்டாடுகிறோம். அது கலைக்காவிரி கொண்டாடுகிறது. முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய பேர் ஆதரவோடும் நல்ல ஆசையோடும் இந்த கல்லூரி தொடங்கி வைக்கப்பட்டு இந்த ஆண்டு வெள்ளி விழா ஆண்டு 25வது ஆண்டு. அவருடைய கனவும் அவருடைய நல்ல ஆசையும் இன்றைக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது என்றால் அதுதான் இந்த நிகழ்வின் ஒரு நூல் வெளியீட்டு விழா. பனங்காடின் பாடல்கள் என்ற நூலை வெளியிட்டு இந்த நிகழ்விற்கு சிறப்பு சேர்க்க தலைமையேற்று வந்திருக்கக்கூடிய தம்பி மகேஷ் அருமை அபாரம் அற்புதம் என்று சட்டப்பேரவையில் 2 முறை அல்ல பல முறை நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களால் பாராட்டு பெற்றவர் தான் நம்முடைய மலைக்கோட்டை நாயகர் எங்கள் வணக்கத்திற்குரிய பாசமிகு அண்ணன் தமிழ்நாடு அரசினுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை பலத்த கரவொலியோடு இந்த நேரத்தில் வருக வருக என்று நெஞ்சம் நிறைந்து வரவேற்கிறேன். காரணம் அவர் 10:15 ஃப்ளைட்டுக்கு போகணும். அதனால் இந்த நெருக்கடியான நேரத்திலும் கூட கலைக்காவிரியில் வந்து இந்த நூலை வெளியிட வேண்டும் என்று வந்திருக்கிறார். உள்ளபடியே நாங்கள் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். கல்லூரியினுடைய செயலர் தந்தை சார்பாக முதல்வர் சார்பாக பலத்த கரவொலியோடு வருக வருக என்று பெருமையோடு நாங்கள் வரவேற்கிறோம். இந்த நேரத்தில் செயலர் தந்தை அவர்களையும் வணக்கத்திற்குரிய இந்த கல்லூரியினுடைய 25வது வெள்ளி விழா ஆண்டில் புதிய முதல்வராக பணியேற்றக்கூடிய முனைவர் உமா மகேஸ்வரி அவர்களையும் குறிப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அண்ணன் கோ கலியமூர்த்தி மணவை தமிழ் மாணிக்கம் மதிமுகவுடைய திருச்சி தெற்கு மாவட்ட செயலாளர். அது மட்டுமல்ல அவர் மணப்பாறையில் ஒரு வள்ளுவருக்கு ஆலயம் கட்டி கொண்டிருக்கிறார். அவரையும் இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு வருக வருக என்று வரவேற்கிறோம். ஐயா பேராசிரியர் தி நெடுஞ்செழியன் ஐயா அவர்கள் அண்மையில் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் பெரியார் விருது பெற்ற பெருமைக்குரியவர். அவரையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றோம். ஐயா வளப்பக்குடி வீரசங்கர் நாளைய தினம் தஞ்சாவூரில் நாட்டுப்புற இசைக்கலைஞர்கள் மாநாட்டை வைத்துக்கொண்டு இன்றைக்கு இங்கே வந்திருக்கிறார். 26 ஆண்டுகள் தொடர்ந்து அந்த அமைப்பை நிறுவி வருகிறார். அவரையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்கிறோம். திருச்சி தண்ணீர் அமைப்பு மரம் மனிதராக இங்கே வந்திருக்கக்கூடிய எங்களுடைய அன்பு நண்பர் கேசி நீலமேகம் சார் அவர்களையும் அன்போடு வருக வருக என்று வருகிறோம். குறிப்பாக தெற்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் மதிவாணன் அவர்களை பேரன்போடு வருக வருக என்று நாங்கள் வரவேற்கிறோம். குறிப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய பல்வேறு மாணவ செல்வங்கள் பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்தவர்கள் குறிப்பாக பறை இசைத்த கல்லூரி மாணவர்களை நாங்கள் பெருமையோடு வருக வருக என்று வரவேற்கிறோம். ஆமாம், இவங்க அத்தனை பேரும் இசைக்கலைஞர்கள் நாடக கலைஞர்கள் குறிப்பாக நடனமாடிய மாணவ செல்வங்கள். இந்த பாடல் பல்வேறு காலகட்டங்களில் எழுதப்பட்டது. ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னாலே எல்லாம் எழுதியாச்சு. எங்கே போனாலும் அந்த ஸ்பாட்லேயே எழுதிடுவோம். நாடகத்தில் வீதி நாடகத்தில் தெரு நாடகத்தில் தெருக்கூத்துகளில் அரசு நிகழ்ச்சிகளில் எல்லா மேடைகளிலும் நிகழ்த்தப்பட்ட பாட்டு தான். ஆகாஷுக்கு பலத்த கரவொலி கொடுங்க. இந்த நூலை நான் ஏன் முதல்ல வெளியிடுறேன்னா இது ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். ஆசிரியர் மாணவர்கள் நல்லுறவோடு இருக்க வேண்டும். மாணவருடைய படைப்பை ஆசிரியர்களும் இதுபோன்ற வெளிக்கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் தம்பி ஆகாஷையும் நான் நினைத்துக்கொண்டு நாம் இதை சிறப்பாக செய்வோம் என்று நான் நினைத்துக் கொண்டேன். தம்பி அவர்களுக்கு பலத்த கரவொலி எழுப்பலாம். ஏன்னா கலைக்காவிரி வரலாற்றில் பல்வேறு நூல்கள் இங்கே வெளியிடப்பட்டிருக்கிறது. செவ்விசை நூல்கள் வெளியிடப்பட்டிருக்கு. நாட்டுப்புற பாடல் இன்றைக்கு தான் முதல் முறையாக வெளியிடப்படுகிறது. எனவே உங்கள் அத்தனை பேரையும் அன்பு பாராட்டி குறிப்பாக பல்வேறு கழகத்தைச் சேர்ந்த தோழர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. பல்வேறு துறை சார்ந்த குறிப்பாக வயலின் துறை, வீணைத்துறை, மிருதங்கத்துறை, நடனத்துறை உங்கள் அத்தனை துறைகளையும் இந்த நேரத்தில் அன்போடு வரவேற்று ஒளிப்பட கலைஞர்கள் பத்திரிகைத்துறை நண்பர்கள் குறிப்பாக பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த தோழர்கள் மாரியப்பன் சார் IQSC துறை உள்ளிட்ட அத்தனை துறைகளையும் நான் அன்போடு வரவேற்கிறேன். ஒன்றே ஒன்றுதான் வரகநேரி ரவிச்சந்திரன் அவர்களை பலத்த கரவொலியோடு நாங்கள் வரவேற்கிறோம். உங்களுடைய நண்பர்கள் மாணவர்கள் துணை நின்ற அத்தனை பேரையும் வருக வருக என்று வரவேற்று இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய சதீஷ்குமாரன் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பிப்பார். இப்போது நம்முடைய அருட்தந்தை அவர்கள் சதீஷ்குமார் அவர்களினுடைய தாயாருக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பிப்பார். இப்பொழுது நம்முடைய அருட்தந்தை அவர்கள் சதீஷ்குமார் அவர்களினுடைய தாயார் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து
செய்தவர்களுக்கும் சிறப்பினை பெற்றுக்கொண்டவர்களுக்கும் நன்றி. ஆகாஷுடைய அம்மாவும் அப்பாவும் வந்திருக்காங்க. பலத்த கரவொலியோடு அவர்களை நாங்கள் மேடை கலைக்கிறோம். வாங்க ஆகாஷ் அம்மா மேடைக்கு வாங்க. இந்த கரவொலி பத்தாது, ஆற்றல் மிக்க ஒரு மாணவ தம்பியை நான் பெற்றிருக்கிறேன். அவன் தாயார் இங்கே வந்திருக்கிறார், தந்தையும் வந்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சிக்கு பூமி தாய் எங்களிடம் வந்து சேர்ந்திருக்கிறாள். பூமி தாயினுடைய எங்கள் தவ புதல்வன் அண்ணன் சந்தானம் அவர்களையும் திருமதி சங்கரி சந்தானம் அவர்களையும் ஓவியர் ஜே.கே. அவர்களையும் பேரன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். குறிப்பாக பவுல் குணா ஐயா அவர்களையும் பழமானேரி பஞ்சாயத்திலிருந்து நிறைய நாட்டுப்புற கலைஞர்கள் தோழமையோடு வந்திருக்கிறார்கள். அவர்களையும் அன்போடு வருகின்ற இந்த நேரத்தில் வரவேற்கிறேன். தம்பி பச்சை சட்டை, உங்கள் பேர் தெரியல, முன்னால் வாங்க, கடைசியில் உட்காந்துருக்கீங்க வாங்க. இப்போது நம்முடைய அருட்தந்தை அவர்கள் ஆகாஷ் அவர்களினுடைய தாயார் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பிப்பார். இப்போது நம்முடைய அருட்தந்தை அவர்கள் ஆகாஷ் அவர்களினுடைய தந்தைக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பிக்கின்றார். மிக சிறப்பாக தொகுப்புரை வழங்கி கொண்டிருக்கிற என் இதய துடிப்புகளில் ஒன்றான அன்பு தம்பி சுஜாதா சஞ்சய்குமார், என்னுடைய தாய் கல்லூரி தூய வளனார் தன்னாட்சி கல்லூரியினுடைய இயற்பியல் துறை டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் படித்த அந்த அறையினுடைய வெப்பத்தை, அறிவியலை, தமிழை உலகெங்கும் பரப்பி கொண்டிருக்கின்ற ஆற்றல் மிக்க எழுத்தாளன், பேச்சாளன், தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கிறவன். ஆன்லைனில் தொடர்ந்து அவன் உலகளாவிய உரை, அப்புறம் நேரலையில் நிறைய உரை வழங்கக்கூடிய அன்பு தம்பி. நான் சொன்னவுடன் உடனே வருகிறேன் ஐயா என்று வந்திருக்கிறான். தந்தை அவர்கள் அவருக்கு பொன்னாடி அணிவித்து மத யானை நூலில் நினைவு பரிசை வழங்கி சிறப்புகிறார். கரூர் மாவட்டம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்குமே ஒரு வீச்சு, உரை வீச்சோடு பாயக்கூடிய ஆற்றல் மிக்க நம்முடைய தமிழ் புலி, எங்கள் அன்பு இதய துடிப்புகளில் ஒன்றான என் பட்டிமன்ற குழுவினுடைய ஆகச்சிறந்த பேச்சாளர், செயல்பாட்டாளர், சட்டக்கல்லூரி மாணவி, பேரன்பின் சண்முகவள்ளி தந்தை அவர்கள் பொன்னாடை அணிவித்து மதையானை நினைவு பரிசை வழங்குகிறார். நூல் வரவேற்புரையை கூப்பிட்டீங்களா ஐயா, இந்த மாதிரி பண்ணிட்டீங்களா ஐயா அப்படின்னு நீங்கள் சொல்கிறாங்க. அன்பை ஏற்று வந்ததுக்கு நன்றி. ஏழுமலை அவர்களுக்கு தந்தை அவர்கள் நினைவு நூல் ஒன்று வழங்குகிறார். ஆகாஷுடைய ஒரு அன்பு கோரிக்கை இருக்கு. ஆகாஷ் எப்படி திருச்சிக்கு வந்தான், ஆகாஷ் எப்படி இத்தனை பேருக்கு தெரியும்? எல்லாத்துக்கும் காரணம் ஒரே ஒரு பையன்தான். அந்த பையனோட அப்பா இல்லை, இன்னைக்கு தெய்வமாக இருக்காரு. ஆனால் அந்த தெய்வத்தினுடைய இன்னொரு பிள்ளையா இங்கே தம்பி விஜய் இங்கே இருக்கிறான். அந்த விஜய் தான் ஆகாஷை திருச்சிக்கு அழைத்து வந்தவன். அந்த விஜய் இப்பொழுது தந்தை அவர்கள் பொன்னாடை அணிவித்து விஜய்க்கு சிறப்பு செய்கிறார். மிகச்சிறந்த இசைக்கலைஞர். இவருடைய தந்தை தான் திருச்சிக்கு ஆகச்சிறந்த, திருச்சியில் இருக்கிற எல்லா அந்த பேட் பிளேயர் அவர் தான், கிட்டாரிஸ்ட் அவர் தான், மெல்லிசையினுடைய ராஜா அவங்களுடைய அப்பா தான்.